மிருக காட்சி சாலையில் சிங்கத்தின் பிடியில் சிக்கிய சிறுமி, மாட்டிக்கொண்ட சிறுமியை மீட்க நடந்த போராட்டம், பெரும் வைரலாகும் வீடியோ. காரில் வகுப்புக்கு இறக்கிய சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆட்டோவில் கடத்திய நபர், காரில் விரட்டி பிடித்து சிறுமியை மீட்ட தந்தை, கைதான கடத்தல்காரனின் பகீர் வாக்குமூலம். நடுவீதிக்கு திடீரென்று வந்து நின்று வழிமறித்த காட்டு யானை, வகுப்புக்கு சென்று திரும்பும் வழியில் தந்தை மகள் இருவருக்கும் நேர்ந்த சோகம், தீவிரமாக தொடரும் யானை மனித மோதல்கள். சங்கிலி திருட்டில் ஈடுபட்டு உருக்கி குண்டுகளாக மாற்றி வைத்திருந்த நபர் அதிரடி காட்டிய போலீசார், கைதான நபர் கூறிய திடுக்கிடும் தகவல், வியாபார நஷ்டத்தால் எடுத்த முடிவு. குளியலறையில் இயங்கிய கள்ளச்சாராய ஆலை, திடீரென்று வீட்டை முற்றுகையிட்ட போலீசார். தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம். திரைப்பட பாணியில் தடம் புரண்டு பாம்பு போல நடிந்து போன ரயில், உள்ளிருந்த பல பயணிகளுக்கு நேர்ந்த சோகம், மீட்பு படையினரின் உதவியுடன் பலர் மீட்பு. வங்காள விரிகுடாவை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி, டிட்வா போன்ற அடுத்த அழிவுக்கு தயாராகி வரும் பல பகுதிகள். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தன் தலையில் பெட்ரோலை ஊற்றி பரபரப்பை ஏற்படுத்திய நபர், விசாரணையில் பரபரப்பு தகவல். விகாராதிபதிக்காக முன்னிலையான 20 சட்டத்தரணிகள் மன்றில் கதியற்று நின்ற சிறுமியை துஷ்பிரியத்துக்கு உட்படுத்திய நபருக்கு நாட்டில் கிடைத்த வரவேற்பு. தொடர்ந்தும் பசிலின் வீட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள், மல்வானையில் பெரும் பரபரப்பு, அனுர தரப்பின் வாக்குறுதியை நினைவுபடுத்திய மாணவர்கள். மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்புக்காக அவரது தந்தை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாதால் நகரில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டுக்கு வரவில்லை என்று உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதைக் கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பியோடியது. சந்தேகமடைந்த தந்தை தன்னுடைய காரில் அதை துரத்தி சென்று ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் மழைக்கு பிடித்தார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற இளைஞன் அதை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் சிறுமி மயக்கமுற்ற நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. சம்பவ இடத்திற்கு முச்சக்கர வண்டியை மீட்க வந்த மற்றொரு இளைஞர் தனக்கு போலீஸ் உயரதிகாரிகளை தெரியும் என்று கூறி மிரட்டல் விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நையப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரரை காவல்துறையினர் இரவு 11 மணியளவில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் 15-16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வருகிறது. இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெல்கமுவ கெட்டிப்போல பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் தந்தை மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை இவர்கள் சென்று கொண்டிருந்த போது காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 56 வயதான தந்தை மற்றும் அவரின் 25 வயதான மகள் இவ்வாறு உயிரிழந்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தனது ஆடை வியாபாரத்தில் ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தை ஈடுகட்டவும் வாழ்க்கையை தொடரவும் வழி தெரியாமல் வரிசையாக சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். குறித்த நபர் ஆடை வியாபாரம் செய்து வந்துள்ளார். அதில் ஏற்பட்ட கடும் நஷ்டத்தால் கடன் சுமை ஏற்பட்டு அதை சமாளிக்க திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார். குறுகிய காலத்துக்குள் ஒவ்வொரு இடங்களில் சுமார் 8 தங்கச் சங்கிலிகளை இவர் பறித்து சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் சங்கிலி பறிப்பில் ஈடுபடும் காட்சிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். நவீன தொழில்நுட்பம் மற்றும் சிசிடிவி பதிவுகளின் உதவியுடன் சந்தேக நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை தேடிச் சென்று கைது செய்தனர். அவரிடமிருந்து சில தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. சொந்த தொழிலில் ஏற்பட்ட தோல்வியால் ஒரு வியாபாரி குற்றவாளியாக மாறிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் குடியலறையில் இயங்கி வந்த கள்ளச்சாராய ஆலையில் அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். அம்பாறை மாவட்டம் தவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலக்கேன கிராமத்தில் உள்ள
வீடொன்றில் குறித்த குளியலறையில் சட்டவிரோத சாராயம் உற்பத்தி நடைபெறுவதாக அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பிரியங்கரவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. குறித்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதோடு 3,60,000 மில்லி லிட்டர் கோடா மற்றும் 30,000 மில்லி லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்சும் உபகரணங்களுடன் சந்தேக நபரை கைது செய்தனர். அத்துடன் கள்ளச்சாராய ஆலை சில காலம் தமனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மதுபானம் விநியோகித்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த சோதனை நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் சந்தேக நபரும் நீதிமன்ற நடவடிக்கைக்காக தமன பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கிழக்கு மாகாண பொறுப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பரண ஜெயசுந்தரவின் அறிவுறுத்தலின் பேரிலும் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் வேடமுல்லவின் உத்தரவின் பேரிலும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி நேரடி பார்வையின் கீழும் அம்பாறை மாவட்டம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்ன இந்த சோதனையை நடத்தியிருந்தார். களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த புகையிரதம் வனவாசல மற்றும் ஹெடப்பட்டி இடையே ரயில் மார்க்கத்தில் இன்று அதிகாலை ரயில் ஒன்று தடம் புரண்டு பயணிகள் பெட்டி கொண்டு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எவ்யூ உட்லர் தெரிவித்தார். இன்று அதிகாலை 3:25 மணிக்கு போல்ககவிலிருந்து புறப்பட்ட இந்த ரயிலானது தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு ரயிலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அவர் வெளியிட்ட பதிவில் நாளை மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் கனமழையையும், வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் மிதமான மழையை பெறும் வாய்ப்புள்ளதாகவும், மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறைக்கு வடக்கு, வடகிழக்கு திசையில் 350 கிலோமீட்டர் தூரத்திலும், இந்தியாவின் கடலூருக்கு கிழக்காக 219 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருக்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறை காரணமாக பல மணத்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதன் சுழற்சி வேகமாக இயங்குகிறது. இதனால் அதன் மையம் அதிக ஈரப்பதனை உள்நோக்கி இருக்கிறது. இந்த தாழ்வு நிலையின் மையம் இருக்கின்ற அளவிலான ஈரப்பதன் அரபிக்கடலில் இருந்து இலங்கை ஊடாக வங்காள விரிகுடாவை நோக்கி நகர்கிறது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கிறது. அரபிக்கடலிலிருந்து ஈரப்பதன் உள்நுழைகின்ற இலங்கையின் நிலப்பகுதிகளும் மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமாகாணம், ஜப்ரகோ மாகாணம், இலங்கையிலிருந்து ஈரப்பதன் வங்காள விரிகுடாவுக்கு வெளியேறுகின்ற இலங்கையின் நிலப்பகுதிகளும் கிழக்கு, வடக்கு, ஊவா பகுதிகளும் கனமழையை பெற்றுக் கொள்கின்றன. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை வங்காள விரிகுடாவில் நிலவும் என்பதால் நாளை வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்பு உள்ளது. நாளை மறுதினமும் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, வடமேற்கு மாகாணங்கள் கனமழையையும், வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் மிதமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தொடர்ச்சியான மழை கிடைக்கும் பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் மழை கிடைக்கும் என்பதால் இந்த பிரதேசங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அழுத்தம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். இதேவேளை மத்திய, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் நாளை மறுதினம் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் இந்த மாகாணங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும் என்பதால் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். எதிர்வரும் 18ஆம் தேதி காலை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் கடற்தொழிலாளர்கள் அதுவரையில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று கோமாகம பகுதியில் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்ப வந்த நபர் ஒருவர் திடீரென்று தன்னுடைய மோட்டார் சைக்கிள் மீது தனது உடல் மற்றும் தலை மீது பெட்ரோலை ஊற்றிக் கொண்டார். இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தத்ரூபமாக பதிவாகியுள்ளது. அந்த நபர் தன்னைத்தானே தீயிட்டுக் கொள்ள முயன்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நபர் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டதை கண்ட எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் செயற்பட்டு அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஏற்படவிருந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோபாகம போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து சம்பந்தப்பட்ட நபரை தடுத்து காவலில் எடுத்தனர். அத்துடன் அவரின் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி ஒருவரை தகாத நடத்தைக்குட்படுத்திய அனுராதபுரம் பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது.
அனுராதபுரம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் நேற்று குறித்த பௌத்த பிக்கு முன்னிலையாகாத நிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திச சிரேச சட்டத்தரணி ரஞ்சித் ராஜகரண உள்ளிட்ட 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தனர். இருப்பினும் தகாத நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சிறுமியின் உரிமைகளுக்காக எந்த வழக்கறிஞரும் அல்லது வேறு எந்த வெளித்தரப்பும் முன்னிலையாக இருக்கவில்லை. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நீதிய நிலைநாட்டு பிரிவின் நீதித்துறை பிரதானியாக கடமையாற்றுகின்ற சஞ்சீவனி அபேகோனவின் முயற்சியினால் தேரருக்கு நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுவரை தேரருக்கு பிடியாணை கூட பிறப்பிக்கப்படவில்லை. சட்டத்தரணி சஞ்சீவனி அபேகோன் தன்னுடைய முகநூல் பதிவொன்றில் இவ்வாறு தெரிவித்தார். சட்டத்துக்கு மேல் மதம் நீதியை விட பணம் முன்னிலையில் என்று பதிவிட்டார். இந்த சம்பவத்தில் அவ்வளவு அழுத்தம் நீதித்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை இந்த குறிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அனுராதபுரம் நீதிமன்ற நீதிபதி சியபத் சசிந்து விக்ரமரத்ன பல்லேகம கேமரத்னரை 22ஆம் தேதி அன்று அனுராதபுரம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தன்னுடைய இளம் வயது மகளை தகாத நடத்தைக்காக சந்தேகமான பல்லேகம கேமரத்ன பிக்குடன் தெரிந்தே ஒப்படைத்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை எந்த ஒரு பிணை நிபந்தனையின் பேரிலும் விடுவிக்குமாறும் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் தாயை இம்மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த விவகாரத்தில் முதல் சந்தேக நபரான பல்லேகம கேமரத்தினரை கோட்டை நீதிபதி பசன் அமரசேன பிறப்பித்த உத்தரவின்படி இம்மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். 12 நாள் வரை கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபரான பல்லேகம கேமரத்தினரை கோட்டை நீதிபதி பிறப்பித்த உத்தரவின்படி அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மெல்வானையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணியை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக இது தொடர்ந்து வருகிறது. இந்த காணி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் அங்கு நிலை கொண்டுள்ளனர். இந்த சொத்து முன்னர் உரிமையாளர் அற்றதென்று வர்ணிக்கப்பட்ட பின்னர் அரசால் பொறுப்பேற்கப்பட்டது என மாணவர் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பல்கலைக்கழகங்கள் கடும் இட நெருக்கடி மற்றும் உட்கட்டமைப்பு வசதி குறைபாடுகளை எதிர்கொள்ளும் நிலையில் இவ்வாறான பெறுமதியான அரச காணிகளை அவற்றுக்கு ஒதுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஊழல் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை மீட்டு மக்களிடம் ஒப்படைப்பதாக கூறிய ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுவரை அர்த்தமுள்ள எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அதிகாரியிடமிருந்து முறையான பதில் கிடைக்கும் வரை குறித்த சொத்தை ஆக்கிரமிக்கும் நேரடி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக IUSF தெரிவித்துள்ளது. சீனாவின் சாண்டோ பகுதியில் உள்ள யாங்ஷன் பூங்கா உயிரியல் பூங்காவில் அண்மையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. உயிரியல் பூங்கா ஊழியர் ஒருவர் பாதுகாப்பு வேலியை தாண்டி சென்று சிங்கங்களுக்கு உணவு வழங்க ஒரு சிறுமியை அனுமதித்தார். அந்த சிறுமி சிங்கத்துக்கு உணவு வழங்க முயன்ற போது அங்கிருந்த பெண் சிங்கம் திடீரென்று கூண்டின் கம்பிகளுக்கிடையே தன்னுடைய காலால் சிறுமியின் காலை பிடித்தெழுத்தது. சிங்கம் சிறுமியை தன்னுடைய கூண்டுக்குள் இழுக்க முயன்றதால் அங்கிருந்தோர் அலறி அடித்தனர். உடனடியாக செயற்பட்ட பூங்கா ஊழியர் மற்றும் அங்கிருந்தவர்கள் சிறுமியை சிங்கத்தின் பிடியிலிருந்து போராடி மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் சிறுமிக்கு காலில் சிறிய காயம் மட்டுமே ஏற்பட்டது. அவர் மயிர் இலையில் உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு விதிகளை மீறி சிறுமியை சிங்கத்தின் அருகே அழைத்துச் சென்ற பூங்கா ஊழியர் மற்றும் சிறுமியின் பாதுகாவலர்கள் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக பூங்கா நிர்வாகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. வன விலங்குகளை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தும் இடங்களிலும் பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிருக காட்சி சாலையில் சிங்கத்தின் பிடியில் சிக்கிய சிறுமி, மாட்டிக்கொண்ட சிறுமியை மீட்க நடந்த போராட்டம், பெரும் வைரலாகும் வீடியோ. காரில் வகுப்புக்கு இறக்கிய சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆட்டோவில் கடத்திய நபர், காரில் விரட்டி பிடித்து சிறுமியை மீட்ட தந்தை, கைதான கடத்தல்காரனின் பகீர் வாக்குமூலம். நடுவீதிக்கு திடீரென்று வந்து நின்று வழிமறித்த காட்டு யானை, வகுப்புக்கு சென்று திரும்பும் வழியில் தந்தை மகள் இருவருக்கும் நேர்ந்த சோகம், தீவிரமாக தொடரும் யானை மனித மோதல்கள். சங்கிலி திருட்டில் ஈடுபட்டு உருக்கி குண்டுகளாக மாற்றி வைத்திருந்த நபர் அதிரடி காட்டிய போலீசார், கைதான நபர் கூறிய திடுக்கிடும் தகவல், வியாபார நஷ்டத்தால் எடுத்த முடிவு. குளியலறையில் இயங்கிய கள்ளச்சாராய ஆலை, திடீரென்று வீட்டை முற்றுகையிட்ட போலீசார். தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம். திரைப்பட பாணியில் தடம் புரண்டு பாம்பு போல நடிந்து போன ரயில், உள்ளிருந்த பல பயணிகளுக்கு நேர்ந்த சோகம், மீட்பு படையினரின் உதவியுடன் பலர் மீட்பு. வங்காள விரிகுடாவை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. டிட்வா போன்ற அடுத்த அழிவுக்கு தயாராகி வரும் பல பகுதிகள்.
எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தன் தலையில் பெட்ரோலை ஊற்றி பரபரப்பை ஏற்படுத்திய நபர் விசாரணையில் பரபரப்பு தகவல். விகாராதிபதிக்காக முன்னிலையான 20 சட்டத்தரணிகள் மன்றில் கதியற்று நின்ற சிறுமியை துஷ்பிரியத்துக்கு உட்படுத்திய நபருக்கு நாட்டில் கிடைத்த வரவேற்பு. தொடர்ந்தும் பசிலின் வீட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள். மல்வானையில் பெரும் பரபரப்பு. அனுர தரப்பின் வாக்குறுதியை நினைவுபடுத்திய மாணவர்கள்.